இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித டேவிட் என்பவரின் நினைவை கொண்டாடுகின்றது. கிபி 6ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவரே புனித டேவிட். சிறு வயதிலிருந்தே துறவு வாழ வேண்டும், நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இவரிடம் இருந்தது. அவரின் பிறப்பே வானதூதரால் முன் குறிப்பிக்கப்பட்டது என்றதொரு வாய்மொழி மரபு காணப்படுகின்றது. வானதூதரின் அறிவுறுத்தலின்படியே தனது வாழ்வினை வடிவமைத்து வாழ்ந்தார். மேற்கத்திய நாடுகளில் இவரது காலடி படாத நாடே இல்லை என்கின்ற அளவுக்கு இவரின் மறைப்பணி வாழ்வு அமைந்திருந்தது. சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் துவங்குவது இவரின் கடமையாக இருந்தது. மேற்கத்திய நாடுகளில் ஏராளமான துறவு மடங்களை இவர் உருவாக்கினார். எருசலேமை நோக்கி திருப்பயணம் சென்ற இவர் அங்கிருந்த சமயத்தில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்ட காலத்தில் பெலாஜிய தப்பறை கொள்கை மிகுந்து காணப்பட்டது. இதனை கண்டிப்பதற்காக ஒன்று கூட்டப்பட்ட ஆயர் குழுமத்தில் மிக துணிவோடு வாதிட்டார். பெலாஜிய தப்பறை என்பது முதல் பெற்றோர் தங்களது கீழ்ப்படியாமையால் தங்களுக்குத்தானே தீங்கு செய்தனர், இதனால் ஜென்ம பாவம் என்பதில்லை, யாரும் நம்மை மீட்க வேண்டிய அவசியமில்லை, ஆதலால் சிறு வயதில் திருமுழுக்கு பெறாமல் இறந்தாலும் அவர்கள் மோட்சத்திற்கு செல்வர் என்பதாகும். இதனை பரப்பியவர் பெயர்தான் பெலாஜியஸ். இந்த தப்பறையை மிக வன்மையாக கண்டித்தார். திருச்சபையின் உயரிய நோக்கத்தையும் உண்மை தன்மையையும் பலரது எதிர்ப்புக்கு உள்ளானாலும் வாழ்ந்து காட்டினார். இவரின் பணிவாழ்வு தொடர்ந்து நேர்மறையான பல தாக்கங்களை உருவாக்கி கொண்டே சென்றது. இந்த புனிதரை போல நாமும் துணிந்து செயல்படக்கூடிய அருளையும் ஆசிரையும் வேண்டுவோம்.